ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மஷ்ரூம் காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். செமி கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளான் இது மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாகவும் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் வச்சுருக்கேன், குடமிளகா, அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, சோம்பு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகுத்தூள், இது வந்து மிளகாய்த்தூள், அடுத்தது இது வந்து கரம் மசாலா தூள், அப்புறம் சால்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் வந்து நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் வந்து அதில் நல்லா வதங்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ ஒரு 4 to 5 ஸ்பூன் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த ஆயிலில். ஸோ உங்களுக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிடாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி காளான் கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன், சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா சால்ட் போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போது ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். டொமேட்டோ ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே வதக்கலாம். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தூளும் அப்புறம் வந்து பெப்பர் பவுடரும் நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கணும். இது கிரேவி மாதிரி வர அளவுக்கும் நம்ம இதை பாயில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுட்டு இந்த ஆனியனும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் பெருசாக ஆனியனும் கேப்சிகமும் அதை போட்டு இதில் வதக்கி வச்சுக்கணும் தனியாக.
இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. இன்னும் கூட நீங்கள் கிரேவி வர மாதிரி பாயிலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க காளான் மஷ்ரூமை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதே மெத்தடில் நீங்கள் பன்னீர் கூட கிரேவி மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போ காளான் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப்சிகமும் ஆனியனும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து பாயில் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். தண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காளான் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். மூடி வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம் நல்லா வந்து நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கரம் மசாலா தூளும் பெப்பர் பவுடரும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம வந்து காளான் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.